ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது யூஜி டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 6 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வித் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இன் a Daniell cell, the chemical energy liberated during the redox reaction is converted into electrical energy. The electrical energy of the cell is converted into chemical energy. The energy of the cell is utilized in conduction of the redox reaction. The potential energy of the cell is converted into electrical energy. இப்போ 4 ஆப்ஷன்ல இந்த டேனியல் செல் எழுத சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், an electrochemical cell is a device that can generate electrical energy from the chemical reactions occurring in it or use the electrical energy supplied to it to facilitate the chemical reaction in it. அதாவது chemical reaction takes place ஆகி electrical energy generate ஆகலாம், இல்லைன்னா electrical energy supply பண்ணி chemical reaction takes place ஆகலாம். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் electrochemical cell அப்படின்னு சொல்லுவோம். அப்போ these devices are capable of converting chemical energy into electrical energy or electrical energy into chemical energy. The device we know electrochemical cell. electrochemical cell ரெண்டு இருக்கு, டேனியல் செல் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இன் டேனியல் செல்ல பார்த்தீங்கன்னா it is a device in which spontaneous chemical reaction generates an electrical current that is convert chemical energy into electrical energy. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இதுலலாம் வந்து இந்த ப்ராசஸ் தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அடுத்து எலக்ட்ரோலைட்டிக் செல் எடுத்துக்கிறோம். இட் இஸ் a device in which electrical current from an external source drives a non-spontaneous reaction that is the convert electrical energy into chemical energy. இப்போ டேனியல் செல்ல என்ன சொல்லுது? கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் into electrical energy. எலக்ட்ரோலைட்டிக் செல்ல electrical energy can be converted into chemical energy. இப்போ டேனியல் செல்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a chemical energy liberated during the redox reaction is converted into electrical energy. So option A is correct. Next one, a cell from the following which convert electrical energy into chemical energy. முதல்ல பார்த்தது வந்து டேனியல் செல்ல வந்து chemical energy converted into electrical energy. இங்க என்ன கேக்குறாங்க? a cell from the following which convert electrical energy into chemical energy. We know electrolytic cell. Next one, a galvanic cell with electrode potential of A is equal to plus 2.23 volt and B is equal to minus 1.43 volt. The value of E naught cell is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கால்வானிக் செல்ல எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் தட் மீன் ஏ கொடுத்துருக்குறாங்க, பிளஸ் 2.23 வோல்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலுடைய வேல்யூ கொடுக்குறாங்க பி, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.43 வோல்ட்னு கொடுக்குறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் இ நாட் செல் கேட்குறாங்க. இ நாட் செல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேணும் வேல்யூ இ நாட் செல் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் நமக்கு, E cathode minus E anode. அதாவது கேத்தோட்ல இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல ஆனோடு இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல என்ன பண்றோம்? மைனஸ் பண்ணிடுறோம். கேத்தோட்ல இருந்து ஆனோட மைனஸ் பண்ணிட்டா we get E naught cell. இப்போ இதுல எது கேத்தோட் பொட்டன்ஷியல் எது ஆனோடு பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏயோட வேல்யூஸ் பியோட வேல்யூஸோட கிரேட்டரா இருக்கு. இப்போ கிரேட்டரா இருக்கிறதுனால இந்த ஏயோட வேல்யூஸ் என்னென்ன எடுத்துக்கலாம்? இட் இஸ் ஏ கேத்தோட் பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பியோட வேல்யூஸ் என்ன எடுத்துக்கிறோம்? ஆனோட் பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து இஏ, இது இபி. இப்போ இங்கே கொண்டா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இ கேத்தோட் வேணும், என்ன வேல்யூ கொடுக்குறாங்க? ஏங்கிறது என்ன? 2.23 plus 2.23 minus E anode அப்படிங்கிறது என்ன? பிங்கிறது என்ன? minus 1.43 volt. minus to minus we know plus 2.23 plus 1.43, so that becomes 3.66 volt. But E naught cell that is equal to 3.66 volt. We know answer A. Next one,
A standard hydrogen electrode has a zero potential because a standard hydrogen electrode has a zero potential. ஏன்னு கேட்குறாங்க. Hydrogen can be most easily oxidized. Hydrogen has only one electron. The electrode potential is assumed to be zero. Hydrogen is the lightest element. The standard hydrogen electrode அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இப்போ electrode potential is measure of reducing power of any element, that is called as a standard reduction potential. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டால் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்டு as a reference electrode when calculating the standard electrode potential of a half shell. இப்போ எனக்கு ஒரே ஒரு ஹாஃப் ஷெல்லோடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேணும்னா அப்புறம் இன்னொரு ஹாஃப் ஷெல் என்னவா எடுத்துக்கணும் அப்படி கேட்டால் இங்கே ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரோடுக்கு தான் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவோம், SHE அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டேனியல் ஷெல்லில் பார்ப்போம், இங்கே ஒரு ஆனோடு ஹாஃப் ஷெல் இருக்கும், இங்கே கேத்தோடு ஹாஃப் ஷெல் இருக்கும். ஆனோடு ஹாஃப் ஷெல்லில் ஜிங்க் ராடை டிப் பண்ணியிருப்போம், கேத்தோடு ஹாஃப் ஷெல்லில் வந்து என்ன பண்ணுறோம் காப்பர் ராடை டிப் பண்ணியிருப்போம். இங்கே வந்து எலக்ட்ரோலைட் எடுத்திருப்போம், இங்கேயும் எலக்ட்ரோலைட் எடுத்திருப்போம். இது ரெண்டு என்ன பண்ணோம் அப்படி கேட்டால் எக்ஸ்டர்னலாக ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே சால்ட் பிரித்து வச்சுருப்போம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் ஷெல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போ இங்கே வந்து ஆனோடு ஹாஃப் ஷெல் என்ன நடக்கும் அப்படி கேட்டால் ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோடு ஹாஃப் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். அப்போ ரெண்டு ஹாஃப் ஷெல்லுடைய டோட்டல் இஎம்எஃப் தான் என்ன சொல்லுவோம், இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹாஃப் ஷெல்லோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும்னா அப்போ இன்னொரு ஹாஃப் ஷெல் என்ன வச்சுக்கணும்னா ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா SHE யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்ட் as a reference electrode when calculate the standard electrode potential of half cell. அப்போ the standard hydrogen electrode is assigned a zero potential at all temperature. இப்போ எல்லா டெம்பரேச்சரில் அது என்னவா இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். This is because it is act as a reference for comparison with any other electrode. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே எல்லாமே எப்படி இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படி கேட்டால் சி வந்துடும். இப்போ the electrode potential is assumed to be zero. இப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் ஒரு இனர்ட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இனர்ட் எலக்ட்ரோட எது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டால் பிளாட்டினம் we can use the inert electrode. இப்போ இதே வந்து the standard hydrogen electrode can act as a cathode இருக்கலாம், ஆனோடா இருக்கலாம். நம்ம இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே கேத்தோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் எடுத்துக்கணும். எனக்கு இதனுடைய ஹாஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடாக எடுத்துக்கணும். அதான் இங்கே சொல்லும்போது SHE can act as a cathode as well as anode. The half shell reaction are given below. என்ன கொடுக்குறாங்க, if SHE used as a cathode, the reduction reaction is takes place. என்ன ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படி கேட்டால் அங்கே பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரஜனுடைய H+ அயான் ரெண்டு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு H2 மாறும். இப்போ அங்கே E0 வேல்யூ என்ன வரும், 0 வோல்ட்டாக வரும். அதே இஃப் SHE used as a anode, the oxidation reactions takes place ஆகும். அதாவது அங்கே H2 becomes H+ அயான். அப்போ இங்கே E0 வேல்யூ என்ன வரும், 0 வோல்ட்டு தான் இருக்க முடியும். ஏன்னா ஆனோடு ஹாஃப் ஷெல்லில் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஆக்சிடேஷன்னா என்ன நடக்கும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். நம்ம டேனியல் ஷெல்லில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்போம் அப்படி கேட்டால் Zn லாஸ் 2 எலக்ட்ரான் இட் பிகம்ஸ் Zn2+ அயான். அப்போ இங்கே ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அதே இங்கே வரும்போது இங்கே ஜிங்க் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும், Cu2+ அயான் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், Cu சாலிடாக மாறிடும். அப்போ இங்கே Zn solid becomes Zn2+, இங்கே Cu2+ becomes Cu. இப்போ இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே SHE வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது கேத்தோட எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இங்கே அயான் பிகம்ஸ் நியூட்ரல் ஆட்டம். அப்போ H+ பிகம்ஸ் H2 மாறிடும். அதே SHE யூஸ்டு as ஆனோட எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது மெட்டல் பிகம்ஸ் மெட்டல் அயானா மாறும்னு அங்கே டேனியல் ஷெல்லில் பார்த்தோம். அப்போ இங்கே என்ன பண்ணும், H2 பிகம்ஸ் H+ அயானா மாறும். இது பொதுவாகவே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படி கேட்டால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் கேத்தோட ஆக்டானா என்ன ஆகும், ஆனோட ஆக்டானா என்ன ஆகும். அப்போ இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன்
எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிளாட்டினம் we can use it as a inert electrode. The inert electrode என்ன பண்ணும், எப்போதுமே does not involved in the reaction. inert electrode எது எடுத்துக்கிறோம், பிளாட்டினம் எடுத்துக்கிறோம். Next one, which of the following is correct cell representation for a given cell reaction? இங்க ஒரு செல் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இதுல எது கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, Zn react with sulfuric acid. இப்போ இந்த இடத்துல Zn இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 0வா இருக்கு. இப்போ அந்த Zn என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கிறோம், Zn SO4ஆ மாறுது. எதோட ரியாக்ட் பண்ணும்போது, சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல Zn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, அப்போ இது என்னவா இருக்கும், +2. அப்போ Zn becomes Zn2+. இது ஃபர்ஸ்ட் ஒன்று நடக்குது. அப்போ Zn கன்வெர்டர் உண்டு, Zn2+ by loss of 2 electrons. இப்போ இந்த இடத்துல சல்ஃபூரிக் ஆசிட்ல ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்குறோம், சல்ஃபேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. அப்போ இது டோட்டலாக +2 இருக்கணும். அப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், +1 வரும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ +1லேருந்து எங்கே போகுது, 0க்கு போகுது. இப்போ ஒன்று ஆக்சிடேஷன் நடக்குது, ஒன்று ரிடக்ஷன் நடக்குது. இப்போ இந்த இடத்துல செகண்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டினா 2H+ அயான் இட் பிகம்ஸ் H2. எப்போ, பை அக்செப்டிங் 2 எலக்ட்ரான். இது கொடுக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு H2 கேஸாக மாறும். ஓகேவா. அப்போ இது ஒரு ஆனோடுக்கு ஆப்ஷன், இது கேத்தோடுக்கு ஆப்ஷன். ஒரு செல் ரியாக்ஷன் வந்து நம்ம எழுதும்போது எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஆனோடுக்கு ஆப்ஷன் எழுதுவோம், ரைட் சைடில் கேத்தோடுக்கு ஆப்ஷன் எழுதுவோம். ரெண்டு கடையில் சால்ட் பிரிச்சு, அதாவது டபுள் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படி கேட்டால் ஆனோடுக்கு ஆப்ஷன் வரும் ஃபர்ஸ்ட். செகண்ட் அதாவது ரைட் சைடில் என்ன எழுதுவோம் அப்படி கேட்டால் கேத்தோடுக்கு ஆப்ஷன் எழுதுவோம். லெஃப்ட் சைடு ஆனோடுக்கு ஆப்ஷன், ரைட் சைடில் கேத்தோடுக்கு ஆப்ஷன். ரெண்டு கடையில் டபுள் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் வெர்டிக்கல் லைன் தான் என்ன சொல்லுவோம், சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆனோடுக்கு ஆப்ஷனில் மெட்டலை எந்த பக்கம் எழுதணும், மெட்டல் அயானை எந்த பக்கம் எழுதணும். மெட்டலை எப்போதுமே லெஃப்ட் சைடு எழுதுவோம், மெட்டல் அயானை ரைட் சைடு எழுதுவோம். எதில், நான் சொல்கிறது ஆனோடுக்கு ஆப்ஷனில் ரெண்டு கடையில் ஒரு சிங்கிள் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேத்தோடுக்கு ஆப்ஷனில் அயான் வந்து லெஃப்ட் சைடு எழுதுவோம், அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ரைட் சைடு எழுதுவோம். இப்போ இங்கே இடத்துல வரும்போது என்ன பண்ணுவோம், H+ என்ன மாறுது, H2 மாறுது. ரெண்டு கடையில் சிங்கிள் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது ஆனோடுக்கு ஆப்ஷன், இது கேத்தோடுக்கு ஆப்ஷன். இப்போ ஆனோடுக்கு ஆப்ஷனில் மெட்டலை லெஃப்ட் சைடும், மெட்டல் அயான் இன் அக்வஸ் மீடியத்தில் என்ன ரைட் சைடு எழுதுகிறோம். கேத்தோடுக்கு ஆப்ஷனில் அயான்ஸை லெஃப்ட் சைடும், அதே வந்து எலமெண்ட் என்ன பண்ணுறோம், ரைட் சைடு எழுதுகிறோம். இப்போ இதில் E0 ஷெல் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ரைட் சைடில் அப்படியே எழுதுவோம். E0 ஷெல் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1.14ன்னு வச்சுக்கலாம், அந்த வேல்யூஸ் இங்கே எழுதுகிறோம். இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டெல்லிங். இப்போ இதில் ஏதாவது இனர்ட் எலக்ட்ரோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனர்ட் எலக்ட்ரோடு இருந்ததுன்னா இந்த இனர்ட் எலக்ட்ரோடை என்ன பண்ணுவாங்க அப்படி கேட்டினா இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் எழுதுவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அப்போ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், பிளாட்டினம் we can use it as a inert electrode. பிளாட்டினம் used as a inert electrode. inert electrode அந்த செல் ரியாக்ஷனில் ரைட் சைடில் மென்ஷன் பண்ணி காட்டணும். அதே ஆனோடு வந்து SHA இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிளாட்டினம் போடணும். கேத்தோடு SHA இருந்துச்சுன்னா இந்த சைடு பிளாட்டினம் போடணும். அங்கே ப்ராக்கெட்டில் அது பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டு காமிக்கணும். அப்போ கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும், Zn2+ டபுள் வெர்டிக்கல் அயன் H+H2 வித் பிளாட்டினம். பட் இங்கே வந்து பிளாட்டினம் அவங்க மென்ஷன் பண்ணலை, அப்படின்னால இது கரெக்ட் ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது. இப்போ ஆப்ஷன் எது வரும், பி வந்துடும். Next one, which of the following statement is not correct? கேட்கிறது not correct about an inert electrode in a cell. It is not participate in cell reaction. இது correct, cell reactionல involve ஆகாது. அதே மாதிரி it provide surface either for oxidation or for reduction. இப்போ இதுக்கு correct statement. It provides surface for conduction of electron, which conduct electron. Electron இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். It provides the surface for redox reaction கொடுக்குறாங்க. Redox reaction mean both oxidation and reduction takes place simultaneously.
இப்போ SHE வந்து கேத்தோட எடுத்துக்கிட்டோம்னா அங்கே என்ன நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கும். SHE வந்து ஆனோட எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நடக்கும், ரிடாக்ஸ் நடக்கும். ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ இங்கே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So inert electrode does not participate in cell reaction. It is act as source or sink for electrons and provide the surface either for oxidation or for reduction reaction. So which one is the incorrect statement? It provides surface for redox reaction. Next one, mark the incorrect statement. Inge incorrect statement da kekranga. The limiting equivalent conductance for weak electrolyte can be computed with the help of Kohlrausch law. ஏன்னா நான் Kohlrausch law உடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருப்போம். Kohlrausch law அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படி கேட்டினா, அதாவது வீக் எலக்ட்ரோலைட்லேருந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோடைய எது கண்டுபிடிப்போம், நமக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வாட் இஸ் Kohlrausch law? At infinite dilution, the limiting molar conductance of the electrolyte is equal to sum of the limiting molar conductance of constituents ion அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, EMF of cell is the differential reduction potential of cathode and anode. Third one, for a cell reaction to occur spontaneously, the EMF of the cell should be negative. இப்போ இங்கே கொடுக்குறது limiting equivalent conductance for weak electrolyte can be computed with the help of Kohlrausch law அப்படிங்கிறது correct statement. Next, EMF of cell is differential reduction potential of cathode and anode அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா E0 cell that is equal to E cathode minus anode சொல்லியிருந்தோம். cathode minus anode. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். அப்போ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். For a cell reaction to occur spontaneously, the EMF of cell should be negative. ஒரு செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்குதுன்னா அங்கே EMF should be நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெகட்டிவாக இருக்க முடியாது, that should be பாசிட்டிவ். ஏன்னு கேட்டீங்கன்னா டெல்டா G நாட் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட் அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா G நாட் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF E நாட். அப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் என்ன வரும், பாசிட்டிவ். இப்போ டெல்டா G நாட் வேல்யூ என்ன இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அப்படி கேட்டினா டெல்டா S வந்து கிரேட்டர் தென் 0. தட் மீன் டெல்டா S ஓட வேல்யூ எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதே டெல்டா G அண்ட் டெல்டா H இஸ் லெஸ் தென் 0. இப்போ டெல்டா G ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும். நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க முடியும் அப்படி கேட்டினா ஸ்பான்டேனியஸாக இருக்க முடியும். இப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா டெல்டா G ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கணும், நெகட்டிவ்ல வரணும். ஆனால் இங்கே E0 வேல்யூ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். அப்போ டெல்டா G நாட் வேல்யூஸ் பிகம்ஸ் எஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குறோம், ஃப்ளூரின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இட்ஸ் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹை. எப்போலாம் ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வந்து ஹையராக இருக்கோ அங்கே என்ன நடக்கும் அப்படி கேட்டால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். So fluorine is the strongest oxidizing agent as its reducing potential is very high. So option என்ன வரும் அப்படி கேட்டினா C வரும். அப்போ இங்கே கேட்குறது அவங்க வந்து இன்கரெக்ட் தான். இது கரெக்ட், இது கரெக்ட், இது லாஸ்ட் ஒன் கரெக்ட். அப்போ தேர்ட் ஒன் மட்டும்தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், இன் aqueous சொல்யூஷன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்ல 2 டைப் ஆஃப் எலக்ட்ரோலைட் இருக்கு, strong electrolyte and weak electrolyte. But strong electrolyte அப்படிங்கிறது the substance which are completely ionized is known as strong electrolyte. அப்போ என்ன ஆகணும், completely ionized ஆகணும். அதே weak electrolyte எடுத்துக்கிட்டோம்னா which are partially ionized. There is the attainment of equilibrium between the dissociated ion and the undissociated molecule in case of weak electrolyte. For example, you have to take all the salts are strong electrolyte. Sodium chloride, which are completely dissociate, become Na plus and Cl minus ion. All the salt, strong acid and strong base are strong electrolyte. Adhe weak electrolyte எடுத்துனா which are partially dissociated, weak acid, weak base.
CH3COH. It is a weak acid which can partially dissociate to form CH3COO minus and H plus ion. இப்போ என்ன பண்ணுது, இந்த dissociated ionsக்கும் இந்த undissociated moleculesக்கு இடையில there is the attainment of equilibrium. இப்போ நான் இங்கே 1 molar concentration எடுத்துக்கிட்டேன்னா இங்கே 1 molar concentration of acetate ion and H plus ion ப்ரொவைட் பண்ணாது. பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் இங்கே நான் 1 molar concentration எடுத்துக்கிட்டேன்னா 1 molar concentration of Na plus ion and 1 molar concentration of Cl minus ion ப்ரொவைட் பண்ணும். எந்த கேஸாக இருந்தால் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருந்தால், பட் வீக் எலக்ட்ரோலைட் டஸ் நாட் ப்ரொவைட். இப்போ இன் aqueous solution ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ionize almost completely. Option C. Next one, the conductivity of strong electrolyte. ஒரு strong electrolyte அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். strong electrolyte என்ன ஆகுது, completely ionize மாறும்னு சொல்லிட்டோம். அப்போ 1 molar concentration of ஒரு substance எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணா 1 molar concentration of ions ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், அயான்ஸா மாறிடும். அப்படிங்கிறதுனால அந்த சொல்யூஷன் நம்ம டைலூட் பண்ண நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்லி அயனைஸ்டு. இதே இன்கேஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்னா அந்த கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பார்க்கும்போது இன்க்ரீசஸ் ஆன் டைலூஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. பட் டஸ் நாட் சேஞ்ச் த கன்சிடரபிளி ஆன் டைலூஷன் பிகாஸ் ஆஃப் தட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்லி அயனைஸ்டு. இப்போ டிக்ரீஸ் ஆன டைலூஷன் கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் எது வரும், பி. இப்போ கண்டக்டிவிட்டி ஆஃப் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் டஸ் நாட் சேஞ்ச் கன்சிடரபிளி ஆன் டைலூஷன். நெக்ஸ்ட் ஒன், the molar conductivity is maximum for the solution of concentration. Molar conductivity is maximum for the solution of concentration. அப்போ எதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க நமக்கு. மோலார் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மோலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கண்டக்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் மோலாரிட்டி. மோலாரிட்டி அப்படிங்கிற சொல்லக்கூட என்ன சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இங்கே நம்ம கொடுக்கறது மோலாரிட்டி கொடுக்கறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மீன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ், கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆனால் கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். இந்த மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் மேக்ஸிமம் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மேக்ஸிமம் எப்போ இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ இதில் எது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோம். 0.001 m, 0.005 m, 0.002 m, 0.004 m. இப்போ இதில் எது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.001 m தான் ரொம்ப கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ இதுக்கு தான் மோலார் கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், கிரைட்டராக இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், the limiting molar conductivity of electrolyte can be represented as sum of the individual contribution of anion and cation of the electrolyte. Which law state the above statement in கேட்கிறாங்க. A, independent migration of ions, Kohlrausch law of independent of migration of ions, all of the above அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இதில் எது பார்க்க போகிறோம் அப்படி கேட்டால் கோல்ட்ராஷ் லா என்னன்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இது கோல்ட்ராஷ் லா என்ன சொல்லுது, அட் இன்ஃபினிட்டி டைலூஷன் wherein the ionization of all electrolyte is complete, each ions migrates independently and contribute a definite value to the total equivalent conductance of electrolyte. அதான் limiting molar conductivity of electrolyte is equal to sum of the limiting molar conductivity of its constituents ions. That means cation and anion உடைய values add பண்ணணும். எப்போ சொல்லிக்கிறோம், அட் இன்ஃபினிட் டைலூஷன்ல. இன்ஃபினிட் டைலூஷன்ல என்ன ஆயிடுது, அயனைசேஷன் ஆஃப் ஆல் எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அயான்ஸும் மைக்ரேட் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் கான்ட்ரிபியூட் டெஃபினட் வேல்யூஸ். அப்போ இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் கரெக்ட், கோல்ட்ராஷ் லா கரெக்ட், கோல்ட்ராஷ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் கரெக்ட், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ ஆல் ஆஃப் த எபோவ். Next one, the specific conductance of 0.001
1 m sodium chloride solution is 1.01 into 10 power minus 2 ohm inverse centimeter inverse. Its molar conductance in ohm inverse centimeter squared mole inverse என்னன்னு கேக்குறாங்க. Specific conductance கொடுத்திருக்காங்க. Specific conductance we know kappa. Kappa that is equal to 1.01 into 10 power minus 2 ohm inverse centimeter inverse கொடுத்திருக்காங்க. Next, அதே மாதிரி concentration of the solution கொடுக்குறாங்க. Concentration இந்த இடத்துல C ன்னு எடுத்துக்கிறோம் காமனா. C that is equal to 0.1 m கொடுக்குறாங்க. m னா molar concentration. அப்ப இந்த இடத்துல Cங்கிறது இடத்துல என்ன நம்ம போடலாம் அப்படி கேட்டனா m ன்னு போட்டுடலாம். அப்ப its molar conductance in ohm inverse centimeter squared mole inverse. We know the formula molar conductance del m that is equal to என்ன போடுவோம் நமக்கு kappa into 10 power minus 3 divided by m அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 10 power minus 3 எப்போ வரும் அப்படி கேட்டனா இங்க கொடுக்கிறது எதுல இருக்கணும் மீட்டர்ல இருந்துச்சுன்னா அதாவது மீட்டர் கியூப்ல இருந்ததுன்னா that mean இங்க கொடுக்கக்கூடிய specific conductance உடைய வேல்யூ வந்து மீட்டர் கியூப்ல இருந்துச்சுன்னா we can take as a 10 power minus 3. பட் இங்க என்ன கொடுக்குறாங்க சென்டிமீட்டர்ல கொடுக்குறாங்க. சென்டிமீட்டர்ல கொடுத்தாங்கன்னா we know the formula molar conductance that is equal to kappa into 10 power 3 divided by m. இப்போ இந்த வேல்யூஸ் கூட சப்ஸ்டிட்யூட் பண்றோம். கப்பாவோட வேல்யூ we know 1.01 into 10 power minus 2 into 10 power 3 divided by m ஓட வேல்யூ we know 0.1 m. இப்போ 1.01 into இப்போ இங்க 10 power minus 2 இங்க 10 power 3 இருக்கு. அப்ப it becomes 10 power 1 divided by இதை நம்ம எப்படி எழுதலாம் 10 power minus 1 ன்னு எழுதலாம். இது மேல போச்சுன்னா என்ன ஆயிடும் plus 1 ஆயிடும். So that values become 1.01 into 10 power plus 2. So answer A வந்துரும். Next one, on electrolyzing a solution of dilute sulfuric acid between the platinum electrode, the gas evolved at anode. Anode ல என்ன gas evolve ஆகுன்னு கேக்குறாங்க. எப்போ dilute sulfuric acid electrolysis பண்ணும்போது ரெண்டு platinum electrode கடையில electrolysis பண்ணும்போது anode ல என்ன gas evolve ஆகுன்னு கேக்குறாங்க. இப்போ electrolysis process நமக்கு தெரியும். ஒரு electrolytic path எடுத்துக்கிறோம். electrolytic pathல ரெண்டு electrode வச்சிருப்போம். anode 1 cathode 1. anodeல positive charge கொடுத்திருப்போம். cathodeல negative charge கொடுத்திருப்போம். இப்போ இது positive charge, இது negative charge. அப்ப இது வந்து anode, இப்போ இது வந்து cathode. நம்ம இதுல எதுல வச்சிருப்போம் ஒரு electrolytic pathல வச்சிருப்போம். whenever electrolyte is dissolved in water can dissociate as ions. இப்போ sodium chloride அப்படிங்கிற ஒரு சால்ட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். சால்ட்டில் டிசால்வ் பண்ண போற இது என்ன ஆகும் நமக்கு Na+ அயான் அண்ட் Cl- அயானா டிசோசியேட் ஆகும் அக்கார்டிங் டு அர்கினியஸ் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். இப்போ இங்க ஃபுல்லாவே Na+ அண்ட் Cl- அயான்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. when electrical potential is applied between the two electrode, the ion present in the solution move towards opposite electrode. அப்ப positive ion move towards negative electrode, negative ion move towards positive electrode. இப்போ Na+ங்கிறது கேத்தோட நோக்கி மூவ் ஆகும், Cl- ஆனோட நோக்கி மூவ் ஆகும். இப்போ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் எலக்ட்ரோலைட்டா சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அக்வஸ் மீடியத்துல சல்பூரிக் ஆசிட் கேன் டிசோசியேட் as a 2H+ அயான் அண்ட் SO4 2- அயானா டிசோசியேட் ஆகுது. Aqueous medium என்ன it contain water. The water can dissociate as a H+ and OH- ion. அப்ப இந்த aqueous medium contain H+, SO4 2- and OH- ion. அப்ப என்னென்ன ions இருக்கலாம் H+ ions இருக்கலாம், SO4 2- ions இருக்கலாம் and OH- ion இருக்கலாம். இப்போ மூணு ions இருக்கு. மூணு ion இது ரெண்டும் என்ன ion நெகட்டிவ் ion. இப்போ நெகட்டிவ் ion move towards பாசிட்டிவ் எலக்ட்ரோட். பாசிட்டிவ் எலக்ட்ரோட்னா அது எங்க போகும் ஆனோட நோக்கி மூவ் ஆகும். அப்ப இது ரெண்டுல ஏதாவது இங்க வந்து ஆனோட்ல வரணும். அது எதுன்னு நாம பாக்குறோம். இது பாசிட்டிவ் அயான். பாசிட்டிவ் அயான் எதை நோக்கி மூவ் ஆகும் மூவ் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட். நெகட்டிவ் எலக்ட்ரோட் எது கேத்தோட். அப்ப H+ அயான் டெபாசிட்டட் ஓவர் தி கேத்தோட். இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க கேட்கறது ஆனோட்ல என்ன கேஸ் எவால்வ்னு கேட்கறாங்க. இப்ப இங்க ரெண்டு இருக்கு SO4 2- and OH- அயான் இருக்கு.
இந்த SO4 2- கம்பேர் பண்ணும்போது இந்த OH- அயனுடைய அதாவது வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் இஸ் லெஸ் than that of sulfide ion. So the OH get oxidized at cathode. இப்போ இதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து OH- ஓட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் SO4 2- ஓட எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும், கெட் ஈஸிலி ஆக்சிடைஸ். இப்போ OH- அயான் என்ன பண்ண போகுது, ஆக்சிடைஸ் ஆக போகுது. ஆக்சிடைஸ் ஆனால் என்னவா மாறும் அப்படி கேட்டினா இது H2O ஆகவும் ப்ளஸ் O2 ஆகவும் மாறும். இப்போ இது H2 அண்டு O2 மாறிடும். இப்போ இந்த O2 கேஸ் தான் எதில் வந்து லிபரேட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனோடில் வந்து லிபரேட் ஆகும். Thus the oxygen gas will be liberated at anode. இப்போ ஆப்ஷன் என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் வந்துடும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி H+ வந்து கேத்தோடுக்கு போயிடுச்சு. இப்போ இது ரெண்டு கேஸில் எது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் இஸ் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். இது ஈஸி ஆக்சிடைஸ் ஆக என்ன கேஸ் லிபரேட் பண்ணுது, O2 கேஸ் லிபரேட் பண்ணுது. இப்போ ஆனோடில் எது போய் லிபரேட் ஆகும், O2 கேஸ், அதாவது ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், how many Faradays are required to generate 1 gram atom of magnesium from MgCl2? How many Faraday are required to generate 1 gram atom of magnesium from MgCl2? MgCl2 லேருந்து 1 gram of magnesium deposit ஆகிறதுக்கு எவ்வளோ Faraday of current வந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. We know the quantity of charge needed to deposit 1 mole of substance, that is equal to quantity of charge is needed to deposit 1 mole of the substance, that is equal to, that means இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம், n மோல்னு எடுத்துக்கிறோம். n mole of the substance deposit எடுத்துக்க என்ன வரும், n into f. fங்கிறது என்னது, Faraday. Here n equal to என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படி கேட்டினா வேலன்சி. இப்போ இந்த இடத்துல எது டெபாசிட் ஆக சொல்லியிருக்கிறோம், மெக்னீஷியம். மெக்னீஷியம் எதுலேருந்து வருது, MgCl2லேருந்து. இப்போ MgCl2 can dissociate as a Mg2 plus and 2Cl minus. What is the valency of Mg2 plus? அப்போ here n equal to 2. இப்போ quantity of charge needed, that is equal to 2 into f. இப்போ how many Faradays is needed, 2 Faraday which needed. அவங்க கேட்கறது how many Faraday, எத்தனை Faraday, 2 Faraday. அப்போ ஆன்சர் B வந்துடும். இப்போ quantity of charge is needed to deposit n mole of the substance, that is equal to n into f. என்னங்கிறது வேலன்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து சோடியம் குளோரைட்லேருந்து சோடியம் டெபாசிட் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு வச்சுக்கிறாங்க. இப்போ Na plus and Cl minus. ஹியர் Na வந்து எவ்வளவு, 1, அதாவது 1 mole ஆஃப் எலக்ட்ரானை தான் ரிலீஸ் பண்ணுது. அப்போ how many mole ஆஃப் எலக்ட்ரான் ரிலீஸ்டு அப்படிங்கிறது இங்கே பார்க்குறோம். அதுதான் அந்த வேலன்சி அப்படிங்கிறது வரும். 1 mole ஆஃப் எலக்ட்ரான் போச்சுன்னா ப்ளஸ் வரும், ப்ளஸ் 1. 2 mole ஆஃப் எலக்ட்ரான் போச்சுன்னா ப்ளஸ் 2. 3 mole ஆஃப் எலக்ட்ரான் போச்சுன்னா 3 ப்ளஸ் லைக் திஸ். அப்போ இங்கே என்ன வரும், 1 into f. இப்போ இதை Al3 ப்ளஸ் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை டெபாசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ Faraday ஆஃப் கரண்ட் தேவைப்படுனா 3 into f. We know 1 Faraday, that is equal to 96500 கூலும். ஏன்னா அவங்க கூலும்ல கேட்டாங்கன்னா ஃபாரடேயை கூலும் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம போட்டலாம். 1 Faraday, that is equal to 96500 கூலும். Next one, when during the electrolysis of solution of silver nitrate, 9650 coulomb of charge passed through the electroplating path, the mass of silver deposited on the cathode will be. இது Faraday first law of electrolysis. இதுக்கு முன்னால உள்ள சம்மும் Faraday first law of electrolysisல அப்ளிகேஷன்ஸ்ல வரும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டினா கரண்ட் பாஸ் பண்ணுறோம். கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரானிக் பாத்தில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கேத்தோட் அண்ட் ஆனோட வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, 9650 coulomb of charge passed through the electroplating path, mass of silver deposited on the cathode. இப்போ இந்த கேத்தோடில் டெபாசிட் ஆகக்கூடிய மாஸ் ஆஃப் சில்வர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. we know, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா நமக்கு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் நீடட் டு டெபாசிட் n mole ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு n into
F அப்போ 1 mole of the substance deposit பண்றதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா இங்க பார்க்கும்போது AgNO3 can dissociate as a Ag plus and NO3 minus. இப்போ how many electron இது லூஸ் பண்ணுது? 1 electron லூஸ் பண்ணுது. அப்போ இது என்ன எடுத்துக்கலாம்? 1 mole எடுத்துக்கலாம். That means N equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ we know 1 mole of the substance deposit பண்றதுக்கு எவ்வளவு current தேவைப்படும்? 1 Faraday. இப்போ 1 Faraday current deposit 1 mole of the substance. இப்போ 1 Faraday அப்படிங்கிறது இங்க என்ன கொடுக்குறாங்க? கூலும்ல கொடுக்குறாங்க. இப்போ கூலும்ல எடுத்துட்டு 1 Faraday is equal to 96500 கூலும். இப்போ 96500 கூலும் ஆஃப் கரண்ட பாஸ் பண்ணா எவ்வளவு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்? 1 mole ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகும். 1 mole அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ்னு எடுத்துக்குவோம். மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். இப்போ இங்க வந்து 96500 கூலும் பாஸ் பண்ணா 1 mole ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஆனா அவங்க என்ன கொடுக்குறாங்க? 9650 தான் கொடுக்குறாங்க. இப்போ 96500 கூலுமா கரண்ட பாஸ் பண்ணா 1 mole ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். தட் மீன் மோலார் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 96500 கூலும். அதனுடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 108. இப்போ 96500 கூலுமா கரண்ட பாஸ் பண்ணா 108 கிராம் டெபாசிட் ஆகும். ஆனா அவங்க எவ்வளவு கரண்ட் பாஸ் பண்றாங்க? 9650 கூலும் ஆஃப் கரண்ட் தான் பாஸ் பண்றாங்க. அப்ப இங்க எவ்வளவு வரும்னு பார்க்கறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன வரும்? 108 into 9650 divided by 96500. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா we get 108 divided by 10 வரும். 10 மேல போகும்போது நாங்க 10 power minus 1. So that becomes 10.8. இப்போ ஆப்ஷன் டி வந்துடும். இல்லை அதில் முதல்ல போட்ட சம்மோட இது அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. அங்கே குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்காங்க, இங்கே மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது ஃபாரடே ஃபர்ஸ்ட் லால இருந்து அவருடைய அப்ளிகேஷன்ஸ் இது நம்ம ஈஸியாக போடக்கூடிய சம் இது. நெக்ஸ்ட் ஒன், சார்ஜ் ரெக்வயர்ட் ஃபார் ரெடியூசிங் 1 mole ஆஃப் MnO4 minus to Mn2 plus is. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது MnO4 minus reduced to Mn2 plus. இப்போ இங்க எவ்வளவு சார்ஜ் ரெக்கார்ட் ஆனு கேட்குறாங்க. The quantity of charge needed to deposit n mole of the substance we know. Quantity of charge we know the formula n into f அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இடத்துல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், அதான் வேலன்சின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இங்க Mn இந்த இடத்துல இருக்கக்கூடிய Mn வந்து Mn2 பிளஸ் மாறுது. இந்த இடத்துல Mn உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குதா ரெடியூசிங் ஆகுதா பார்க்கணும்னா ரெடியூசிங் சொல்லிட்டாங்க. ரெடியூசிங்னா ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகணும். அப்ப இது 2+ இது கிரேட்டரா இருக்கணும். இங்க பாருங்க ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2, டோட்டலா என்ன வரும்? -8 வரும். இப்போ இதுக்கு டோட்டலா -8. அப்ப இது டோட்டலா என்ன இருக்கணும்? +8 இருக்கணும். பட் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆட் பண்ணா -1 வரணும். ஏன்னா இதுகளுடைய டோட்டல் சார்ஜ் என்ன கொடுக்குறாங்க? -1 கொடுக்குறாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றதுல பார்த்திருப்போம். சம் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் எ மாலிகுல் தட் இஸ் ஈக்குவல் டு 0. பட் இதே பாலி அட்டாமிக் மாலிகுலர் அயான்ஸா இருந்துச்சுன்னா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம் in a molecular ion that is equal to charge. அதாவது manganese ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா -1 வரணும். இப்போ manganese தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சிஜனுக்கு வேணும் -2, அப்ப -8 that is equal to -1. அப்ப Mn that is equal to அந்த சைடு கொண்டு போறோம். -1 plus 8 it becomes +7. அப்ப இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? +7 வரும். +7 it becomes +2. அப்ப என்ன ஆகுது? எத்தனை எலக்ட்ரானை இது வந்து கெயின் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது? 5 mole ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது. இப்போ ஹியர் n equal to 5. இப்போ n equal to 5 அப்படிங்கிற போது என்ன பண்ண போறோம்? 5 into f. ஆனா இங்க எல்லாமே கூலும்ல கொடுக்குறாங்க. கூலும்போட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 96500 கூலும். So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா it becomes 4825500 கூலும்.
பட் இந்த வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 பாயிண்ட் தள்ளி இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன வரும்? 4.825 இன்டு 10 பவர் மைனஸ் 5 டைம்ஸ் போச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 5 வரும். இப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படி கேட்டினா டி ஆன்சர் வந்துடும். 4.825 இன்டு 10 பவர் 5 கூலும். நெக்ஸ்ட் ஒன், when iron is rusted it is reduced, oxidized, evaporated, decomposed. இப்போ அயன் என்ன ஆகுது அப்படி கேட்டினா ஆக்சிடைஸ் ஆகும். Fe வந்து Fe2 plus அயனா மாறும். then Fe2 plus ion it becomes Fe3 plus ion. அதான் இங்கே ப்ரௌன் கலராக வர்றதுக்கு ரீசன் Fe3 plus ion ஃபெரிக்கா மாறும். அப்போ இங்கே என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், on passing 3 ampere of electricity for 50 minutes 1.8 gram of metal deposited, the equivalent mass of metal என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 3 ampere of current பாஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறோம்? ஐஸ் அவரோட வேல்யூ கொடுக்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 3 ampere. நெக்ஸ்ட் எவ்வளோ மினிட்ஸில் பாஸ் பண்ணுறாங்க? டைம், தட் இஸ் ஈக்குவல் டு 50 minutes. அண்ட் மாஸ் டெபாசிட் கொடுக்குறாங்க. எம்மோட வேல்யூ m is equal to 1.8 gram. தி ஈக்குவல் மாஸ் ஆஃப் தி மெட்டல் கேட்குறாங்க. ஈக்குவல் மாஸ் கேட்குறாங்க. ஈக்குவல் மாஸ் ஆஃப் மெட்டல் கேட்குறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஃபாரடே ஃபர்ஸ்ட் லெவலேருந்து ஈக்குவல் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேணும் தான் ஃபார்முலா. ஈக்குவல் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 96500 into its electrochemical equivalent. We know formula Z is equal to equivalent mass divided by 96500 ன்னு அந்த அப்ளிகேஷனில் டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இதில் என்ன வேணும்? Z வேணும். Z ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Mass of the substance liberated at the electrode is directly proportional to quantity of charge. Q is equal to I into T. Proportionality remove பண்ணும்போது we can use the constant that is Z. Z into I into T. இப்போ இந்த இடத்துல நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? Z ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Z we know m divided by I into T. இப்போ எம்மோட வேல்யூ 1.8 divided by I3. T ஓட வேல்யூ 50 into 60. இந்த வேல்யூஸை கொண்டாந்து என்ன பண்ணுறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே வரும்போது we know E is equal to 96500 into Z. Z we know 1.8 divided by 3 into 50 into 60. இதை சால்வ் பண்ணா we get the answer 19.3. இப்போ ஆப்ஷன் சி வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், சார்ஜ் ரெக்கார்ட் டு லிபரேட் 11.5 gram sodium is 0.5 F, 0.1 F, 1.5 F, 96500 கூலும். இப்போ இவ்வளோ மாஸ் ஆஃப் த சோடியத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. சோடியத்துக்கு வேணும் சோடியம் குளோரைட் எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைட் கெட் டிசோசிட் ஆஸ் Na plus and Cl minus அயான். அப்போ இங்கே என்ன ஆகும்? Na plusனா இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் n equal to என்ன வரும்? 1 வரும். இப்போ 1 mole of electron, that means 1 mole of the substance deposit ஆகிறதுக்கு இதோட ஈக்குவல் மாஸ் என்ன? 23 கிராம். 23 கிராம் தேவைப்படும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ 23 கிராமுக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 1 mole. 1 மோல்னா என்ன வரும் அப்படி கேட்டினா 1 ஃபாரடே. இப்போ இங்கே 11.5க்கு வந்து எவ்வளோ வரும்? இப்போ 1 into 11.5 divided by 23, that is equal to 1/2 is equal to 0.5 mole. இப்போ number of mole எவ்வளவு? 0.5 mole. இப்போ quantity of charge needed to deposit n mole of the substance, that is equal to என்ன சொல்லணும் நமக்கு? n into F. Here n is equal to என்ன வந்துருச்சு? 0.5. 0.5
into F. So we know answer A. Next one, the standard EMF for the given cell is Zn plus Cu2 plus, that is equal to Cu plus Zn2 plus 1.10 volt at 25 degrees Celsius. The EMF for cell reaction when 0.1 m Cu2 plus and 0.1 m Zn2 plus solutions are used at 25 degrees Celsius. அதில் வந்து இப்போ செல் ரியாக்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டினா Zn plus Cu2 plus gives Cu and Zn2 plus. இப்போ இதில் E0 cell that is equal to என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டினா 1.10 வோல்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே கொடுக்கும்போது இந்த Zn2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Zn2 plus கொடுக்குறாங்க. Zn2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் that is equal to 0.1 m கொடுக்குறாங்க. அதே மாதிரி Cu2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cu2 plus that is equal to 0.1 m. இப்போ என்ன கேட்குறாங்க, the EMF of the cell கேட்குறாங்க. that mean E cells equal to என்னன்னு கேட்குறாங்க. E cells equal to என்னன்னு கேட்குறாங்க. E cell reactionக்கு நமக்கு according to next equation we know the formula E cell that is equal to E0 cell minus 0.0591 divided by n log k. Kங்கிறது equilibrium constant. இப்போ இந்த இடத்துல nங்கிறது number of electron flowing. என்ன பண்ணுது, Zn becomes Zn2 plus Cu2 plus becomes Cu. அப்போ how many electrons வருது, 2 electrons வருது. இப்போ here n is equal to 2 ன்னு find out பண்ணிட்டோம். இப்போ log k, kங்கிறது என்ன, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம் நமக்கு, the ratio of product of molar concentration of product to the product of molar concentration of reactants. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எழுதுவோம். ப்ராடக்ட்ல இது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, இது அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கும், அக்வஸ் மீடியத்துல மோல்டன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இதுக்கு எப்போதுமே யூனிட்டி. அப்போ எது மட்டும் தான் எடுத்துக்கிறோம், அயான்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல E0 செல் உடைய வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 1.10 minus 0.0591 divided by n is equal to 2 log. logங்கிறது first product. product அப்படிங்கிறது Zn2 plus உடைய concentration divided by reactant. reactantலாம் பார்த்தா இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், இதுதான் அக்வஸ் மீடியத்துல இருக்கும். இப்போ இதுக்கு யூனிட்டி. அப்போ இது மட்டும் தான் வரும். என்ன வரும், Cu2 plus ion. the log k வேல்யூ எழுதும்போது அக்வஸ் மீடியத்தில் அயான்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம், சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறதுக்கு அதுக்கு யூனிட்டி. யூனிட்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே வரும்போது என்ன வருது, 1.10 மைனஸ் 0.0591 டிவைடட் பை 2 into log Zn2 plus உடைய கான்சன்ட்ரேஷன், Cu2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே 0.1. இதுக்கு 0.1 டிவைடட் பை 0.1. இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா E cell that is equal to 1.10 minus 0.0591 divided by 2 log என்ன வரும், 1 வரும். ஏன்னா 0.1 டிவைட் பண்ண 0.1 டிவைட் பண்ணால் it becomes 1. log 1க்கு வேல்யூ வின்னும் 0. அப்போ இந்த வேல்யூஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், 0வா மாறிடும். இப்போ E cell that is equal to 1.10 volt. இப்போ ஆன்சர் A வரும். இது ரொம்ப ஈஸி டு கால்குலேட். அக்கார்டிங் டு என்ன ஈக்குவேஷன் வருது, நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி போடக்கூடிய சம். நீங்க இந்த இடத்துல log k வேல்யூ மட்டும் கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு செல் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்க, Zn gives Zn2 plus அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு செல் ரியாக்ஷன் தான், சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மட்டும் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல log k that is equal to என்ன வரும், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வரும், Zn2 plus divided by reactant. reactantல இங்க அயான்ஸ் இல்லை, இதெல்லாம் இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ log k is equal to இதுதான். இதே வந்து சம்டைம் இப்படி கொடுக்குறாங்க, Cu2 plus 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு it becomes Cu மாறுதுன்னு கொடுக்குறாங்க.
இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு log k எழுதுவீங்க. log k that is equal to first product. ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? சாலிட். சாலிட்னா என்ன வரும்? யூனிட் 1. தென் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது? Cu2+. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cu2+. இந்த மாதிரி எழுதணும். அந்த k வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டுனா மீதி எல்லாமே ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், the EMF of galvanic cell constituted with the electrodes is என்னன்னு கேட்குறாங்க. இப்போ Zn becomes Zn2+, அங்கே E0 செல் கொடுக்குறாங்க. then Fe2+ becomes Fe, அங்கே வந்து E0 செல் வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ இந்த EMF of the cell என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுக்கும் E0 செல் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து E செல் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா நம்ம கேட்குறது. இப்போ இது half electrode potential, இந்த half electrode potential கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து Zn becomes Zn2+ ன்னு வரும். Zn becomes Zn2+, ஏன்னா ஆனோடு ஹாஃப் ஷெல். ஆனோடு ஹாஃப் ஷெல் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் டெக்ஸ் பிளேஸ் ஆக. இப்போ இது ஆனோடு ஹாஃப் ஷெல். இப்போ ஆனோடு ஹாஃப் ஷெல்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஆனோடு ஹாஃப் ஷெல்லோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் E anode that is equal to -0.76 volt. நெக்ஸ்ட் கொடுக்கிறது என்ன கொடுக்குறாங்க? Fe2+, it becomes Fe. இப்போ இது கேத்தோடு ஹாஃப் ஷெல். இப்போ இந்த கேத்தோடு ஹாஃப் ஷெல்லோடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க. E cathode that is equal to -0.41 volt. அவங்க என்ன கேட்குறாங்க? EMF of the galvanic cell கேட்குறாங்க. EMF of the galvanic cell ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி கேட்டினா, இந்த இடத்துல எது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? E0 செல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் கேட்குறாங்க. E0 செல் that is equal to E cathode minus E anode. இல்லைனா இதை எப்படி எழுதுவோம் அப்படி கேட்டினா, E ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இப்படி எடுத்துக்குவோம். இப்போ E கேத்தோட வேல்யூ நமக்கு தெரியும். E கேத்தோட வேணும் -0.41 மைனஸ் அடுத்து E anode. E anode வேல்யூ -0.76 -0.76 மைனஸ் மைனஸ் வேணும் பிளஸ் -0.41 plus 0.76, so it becomes plus 0.35 volt. So option C vandrum. Very easy to calculate. Next, which of the following is incorrect in a galvanic cell? The electrode at which electrons are lost is called cathode. The electrode at which electrons are gained is called cathode. Reduction occur at the cathode, oxidation occur at the anode. எது incorrect statement ன்னு கேட்குறாங்க. The electrode at which electrons are lost is called cathode. எலக்ட்ரோட்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆனோடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது incorrect statement. ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க? கேத்தோட்னு கொடுத்துருக்குறாங்க. The electrode at which electrons are gained is called as a cathode. இது correct statement. Reduction occur at cathode. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். அப்போ இது கரெக்ட். ஆக்சிடேஷன் அக்கர் அட் ஆனோட், இதுவும் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டினா என்ன நமக்கு? ஏ வரும். ஏன்னா ஒரு கால்வானிக் ஷெல் ஆர் டேனியல் ஷெல் எடுத்துட்டோம்னா இப்போ இது ஒரு ஹாஃப் ஷெல், இது ஒரு ஹாஃப் ஷெல் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆனோடு ஹாஃப் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேத்தோடு ஹாஃப் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆனோடு ஹாஃப் ஷெல்ல என்ன நடக்கும் அப்படி கேட்டால் ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோடு ஹாஃப் ஷெல்ல என்ன நடக்கும் அப்படி கேட்டினா ரிடக்ஷன் நடக்கும். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டால் ஜிங்க் சல்ஃபேட்டை எடுத்துக்குவோம் எலக்ட்ரோலைட்டாக. இங்கே ஜிங்க் ராடை டிப் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ரெண்டுமே என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா எக்ஸ்டர்னலாக ஒயரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே வந்து சால்ட் பிரித்து வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா இங்கே ஜிங்க் ராடில் இருக்கக்கூடிய அந்த ஜிங்க் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்டினா ரெண்டு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் Zn2+ அயான்ஸ். இப்போ இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேணும் ஆக்சிடேஷன். ஆனால் இங்கே என்ன எலக்ட்ரோட் அட் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் லாஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ கேத்தோடு கொடுக்குறாங்க. தப்பு அது.
இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த ஒயரோடைய வெளியில் வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான் இங்கே வரும்போது இங்கே என்ன இருக்கும்? காப்பர் சல்ஃபேட் இருக்கும், Cu2+ அயான்ஸ் இருக்கும். அந்த Cu2+ அயன் என்ன பண்ணும்? இந்த ரெண்டு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு இட் பிகம்ஸ் Cu மாறும். அப்போ இங்கே கெயின் ஆஃப் எலக்ட்ரான் we know ரிடக்ஷன். இப்போ which one is incorrect statement அப்படி பார்த்தீங்கன்னா A வந்துடும். Next one, in the cell Zn becomes Zn2+, Cu2+ becomes Cu, the negative electrode is. இது நெகட்டிவ் எலக்ட்ரோடு கேட்குறாங்க. பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அண்டு நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படிங்கிற கான்செப்ட், ரெண்டு கான்செப்ட் பார்ப்போம். ஆனோடுக்கு ஆப்ஷன், கேத்தோடுக்கு ஆப்ஷன். இப்போ ஆனோடுக்கு ஆப்ஷனில் என்ன சைன் கொடுக்குறோம், கேத்தோடுக்கு ஆப்ஷனில் என்ன சைன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக வந்து ஆனோடுக்கு ஆப்ஷனில் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா Zn becomes Zn2+ அயானாக மாறும். இப்போ இந்த Zn2+ அயான் வந்து அந்த எலக்ட்ரோடில் போகணும் அப்படி கேட்டால் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும் அப்படி கேட்டால் நெகட்டிவ் சைன் இருக்கணும். அப்போ இங்கே இடத்துல ஆனோடு அப்படிங்கிறது என்ன சைனை கொடுத்துருப்போம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் கொடுத்துருப்போம். கேத்தோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சைன் கொடுத்துருப்போம் அப்படி கேட்டால் பாசிட்டிவ் சைன் கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல Zn becomes Zn2+னா என்ன வரும்? நெகட்டிவ் வரும். அதே Cu2+ becomes Cuனா என்ன வரும் அப்படி கேட்டால் பாசிட்டிவ் வரும். இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரோடு அப்படிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் சி வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், the reaction is spontaneous if the cell potential is. ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னா செல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கணும் அப்படி கேட்டால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த செல் பொட்டன்ஷியல் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா செல் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருந்தால் தான் வேணும் டெல்டா G0 that is equal to -n of E0 அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா G0 is equal to -n of E0. இதுதான் செல் பொட்டன்ஷியல். இந்த இடத்துல E0ஓட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இப்போ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்போ டெல்டா G0 வேல்யூஸ் எதில் வரும் அப்படி கேட்டால் நெகட்டிவில் வரும். இப்போ நெகட்டிவாக இருந்தால் தான் அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி கேட்டால் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதே வந்து E0 வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ டெல்டா G0 that is equal to பாசிட்டிவில் வந்துடும். பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், இப்போ டஸ் நாட் அக்கர். அப்போ கம்பல்சரி E0 வேல்யூஸ் எதில் இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் N/10 potassium chloride solution at 20 degrees Celsius is 0.0212 ohm inverse centimeter inverse and the resistance of the cell containing the solution at 20 degrees Celsius is 55 ohm. The cell constant என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கப்பா ஈக்குவல் டு எவ்வளோ கொடுக்குறாங்க? 0.0212 கொடுத்துருக்குறாங்க. ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 55 ஓம். அவங்க என்ன கேட்குறாங்க? செல் கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க. we know ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டிக்கு ஃபார்முலா போடும்போது கப்பாஸ் ஈக்குவல் டு சி இன்டு L/Aன்னு சொல்லுவோம். இப்போ சிங்கிறது என்ன? கண்டக்டன்ஸ். ஆர் இதை எப்படி எழுதலாம்? கே கப்பா தட் இஸ் ஈக்குவல் டு 1/R இன்டு L/Aன்னு சொல்லுவோம். 1/R இன்டு L/Aன்னு சொல்லுவோம். இப்போ 1/R அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? கண்டக்டன்ஸ். L/A அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் L/A தட் இஸ் ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட். இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படி கேட்டால் கப்பா தட் இஸ் ஈக்குவல் டு L/A we know செல் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஆர். ஆருங்கிறது என்ன? ரெசிஸ்டன்ஸ். நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா கொண்டு வந்துடும். இங்கே கண்டக்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களா செல் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூவை அவங்க கேட்குறது என்ன? செல் கான்ஸ்டன்ட். அப்போ இது அந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போ செல் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு ரெசிஸ்டன்ஸ். செல் கான்ஸ்டன்ட் we know 0.0212 into resistance we know 55. By solving these two we get the answer 1.166 centimeter inverse. இப்போ ஆப்ஷன் என்ன வரும்?
1.166 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆப்ஷன் பி வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஃபார்முலா கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ இதே வந்து இந்த ஃபார்முலாவை இன்னொரு டைம் கூட எழுதுவாங்க நமக்கு. இந்த கப்பா தட் இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது என்ன, கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் எல் பை ஏ அப்படிங்கிறது என்ன, செல் கான்ஸ்டன்ட். கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட் கூட நம்ம எழுதலாம். இது ஓகே, நமக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், the ionic conductance of Ba2 plus and Cl minus are respectively 127 and 76 ohm inverse at infinite dilution. The equivalent conductance of barium chloride at infinite dilution என்னன்னு கேட்குறாங்க. இது கோல்ட்ராஸ் லா அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டினா லாம்டா நாட் ஆஃப் Ba2 plus அயான் கொடுக்குறாங்க. Ba2 plus that is equal to 127 கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து lambda naught of Cl minus ionic conductance கொடுக்குறாங்க. that is equal to 76 கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்குறது equivalent conductance of barium chloride. according to Kohlrausch law, barium chloride can dissociate as a Ba2 plus and 2Cl minus. இப்போ இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க, equivalent conductance கண்டுபிடிக்க போகிறோம். equivalent conductance at infinite dilution for barium chloride that is equal to equivalent conductance கண்டக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு இதனுடைய ionic conductance lambda naught Ba2 plus divided by the charge என்ன இருக்கு 2 plus lambda naught Cl minus இங்க என்ன சார்ஜ் இருக்கு 1. அது மைனஸ்னா -1 போட வேண்டாம், என்ன சார்ஜ் அது மட்டும் போட்டா போதும். நான் equivalent conductance molar conductance நம்ம வந்து கோல்ட்ராஸ் லாவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லுவோம், லிமிட்டிங் molar conductance of electrolyte that is equal to sum of the molar conductance of constituent ions சொல்லியிருந்தோம். அந்த equivalent conductance வரும்போது இந்த சார்ஜால் டிவைட் பண்ணணும், மோலார் கண்டக்டன்ஸ் வரும்போது இந்த கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வேல்யூ கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாம்டா நாட் ஆஃப் பேரியம் குளோரைட் தட் இஸ் ஈக்குவல் டு அதோடைய இது கொடுக்குறாங்க 127 by 2 plus lambda naught Cl minus 76 by 1. இதை டிவைட் பண்ணும்போது we get 63.5 plus 76 that is equal to 139.5 வரும். இப்போ ஆன்சர் ஏ வந்துடும். இதே மோலார் கண்டக்டன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்கல, மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா இதே ஃபார்முலாவை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் கண்டக்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு lambda naught m of barium chloride that is equal to இங்க கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்குறோம், என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ 1 into lambda naught of Ba2 plus இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ என்ன வரும் 2 into lambda naught of Cl minus. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அதுதான் மோலார் கண்டக்டன்ஸ். இது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸை சார்ஜால டிவைட் பண்ணணும். வெரி ஈஸி டு கால்குலேட். நெக்ஸ்ட் ஒன், when equilibrium is reached inside the two half shell of the electrochemical shell, what is the net voltage across the electrode? இப்போ ஒரு டேனியல் ஷெல் ஒரு எக்லான்சிஸ் ஷெல் எடுக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இப்போ ரெண்டு வேயில் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ் வரும், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ அங்கே நெட் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, நெட் வோல்டேஜ் ஒரு வேல்யூ வரும். இப்போ என்ன பண்ணுது இருக்குன்னா ரெண்டு ஹாஃப் ஷெல் வந்து ஈக்குலிபிரியத்தை ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குலிபிரியத்தை ரீச் ஆச்சுன்னா there is no transfer of electron takes place ஆகுது. அப்போ அங்கே என்ன ஆகுது, நெட் வோல்டேஜ் அக்ராஸ் த எலக்ட்ரோட் என்ன வரும் 0 வரும். பட் ஈக்குலிபிரியம் நெட் வோல்டேஜ் என்ன வரும் 0 வந்துடும். நெக்ஸ்ட், the relation between the free energy changes and EMF of cell. ஏற்கனவே பார்த்திருந்த free energy changes and EMF of cell del G is equal to minus N of E. இதே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் போட்டோம்னா என்ன பண்ணலாம், டெல்டா G naught that is equal to minus N of E naught. Answer A. Next one, the potential of single electrode in a half shell is called as a single electrode potential. Next one, the Ostwald dilution law is applicable to.
strong electrolyte only, weak electrolyte only, non-electrolyte, strong as well as weak electrolyte. Oswald dilution can be applicable to weak electrolyte only. இப்போ K is equal to என்ன சொல்லுவோம் நமக்கு alpha squared C அப்படின்னு சொல்லுவோம். K is equal to alpha squared C. இது Oswald dilution law. இப்போ Oswald dilution law for weak electrolyte only. Next one. When same quantity of electricity is passed through the solution of different electrolyte, the amount of substance liberated at respective electrode are directly proportional to that. Faraday first law and second law பார்த்தோம். Faraday first law என்ன சொல்லுது? When current is passed through the electrolytic solution, mass of the substance liberated at electrode is directly proportional to quantity of charge that passed. M is directly proportional to Q. இது first law. செகண்ட் என்ன சொல்றோம்? டிஃபரெண்ட் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு எலக்ட்ரோலைட், இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பார்த்து, இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பார்த்து, இந்த ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டிக் பார்த்து என்ன பண்றோம்? சீரியல்ல கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே ஆனோடு இருந்துச்சுன்னா ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜில் கொடுக்குறோம். அதே இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடியது என்ன இருக்கும்? நமக்கு கேத்தோடா இருக்கும். இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிக்கல் எடுத்துக்கிறோம், இங்கே காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம், இங்கே கோபால்ட் குளோரைடு எடுத்துக்கிறோம். 3 எலக்ட்ரோலைட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? சேம் குவான்டிட்டி ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ஃபாரடே கரண்ட் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். when same quantity of current is passed through the solution of different electrolyte, இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் ஆகும். நிக்கல் இங்கே டெபாசிட் ஆகும். அதே இங்கே காப்பர் இங்கே டெபாசிட் ஆகும். இந்த கோபால்ட் இங்கே டெபாசிட் ஆகும். இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நிக்கல் டெபாசிட் ஆகும், இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நிக்கல் காப்பர் டெபாசிட் ஆகும், இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோபால்ட் டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது செகண்ட் லா ஆஃப் ஃபாரடே எலக்ட்ரோலைசிஸ் சொல்லியிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட் அட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படி கேட்டால், மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் லிபரேட்டட் அட் எலக்ட்ரோட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கெமிக்கல் ஈக்குவலன்ட், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது mass of the nickel deposited at electrode that is equal to electrochemical equivalent of nickel. That means equal mass of the substance deposited. For example, நான் 1 Faraday current pass பண்றேன் அப்படி கேட்டா நிக்கலோட ஈக்குவல் மாஸ் என்னவோ அது போய் டெபாசிட் ஆகும். காப்பரோட நிக்கலோட மாஸ் என்னவோ அது போய் டெபாசிட் ஆகும். கோபால்ட்டோட ஈக்குவல் மாஸ் என்னவோ அது போய் டெபாசிட் ஆகும். அப்போ mass of copper directly proportional to equal mass of that copper. அதே மாதிரி மாஸ் ஆஃப் கோபால்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தட் கெமிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் என்ன சொல்கிறோம்? கோபால்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் நிக்கல் டிவைடட் பை ஈக்குவல் மாஸ் ஆஃப் நிக்கல் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் காப்பர் டிவைடட் பை ஈக்குவல் மாஸ் ஆஃப் காப்பர் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் கோபால்ட் டிவைடட் பை ஈக்குவல் மாஸ் ஆஃப் கோபால்ட். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதனுடைய மாஸ் இதனுடைய ஈக்குவல் மாஸ் கொடுத்துட்டு இது மட்டும் கேட்பாங்க. 2 எலக்ட்ரோடு கொடுத்துருவாங்க, இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இது 3 சப்ஸ்டியூட் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த ரிலேஷன் வச்சு. இப்போ when same quantity of electricity passed through the solution of different electrolyte, amount of the substance liberated at respective electrode are directly proportional to their electrochemical equivalent. ஆப்ஷன் ஏ வந்துடும். இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாகவே இருக்கும். நமக்கு ஒரு தடவை டாப்பிக்கை நல்லா பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் முடியும், என்னால் முடியாதனால் யாராலும் முடியாது அப்படிங்கிற மேட்டர் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியும். எக்ஸாம் முடிந்த உடனே நம்ம சேனலை மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நீட் +1 +2 போத் ஸ்டேட் போர்டு அண்ட் என்சிஆர்டி சிலபஸை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெரி தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.